அப்போது இந்த களம் என்பது மிக சூடான களம். இந்த 2026 அந்த களத்தை வென்று காட்ட வேண்டும் என்ற கட்டாயத்தில் அதிமுக, மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக, இவர்களை மீண்டும் விட்டாக தமிழ்நாடு நாசமாய் போய்விடும், இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்திய தீரணும் திமுகவை என்ற ஒரே முனைப்புள்ள பாசிசமாக பாயசம் கிண்டக்கூடிய பிஜேபியும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முனைப்போடு விஜய் உள்ள களம் இறங்கியிருக்கிறார். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினதே ஒரு மாதத்துக்கு தாங்குச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி சொன்ன மாதிரியே பார்த்திங்கனாக்கா அதற்கு பிறகு முதல்ல விடுதலை சிறுத்தையுடைய கூடாரத்தை உடச்சிட்டாரு. சொல்லுவது போல் உங்கள் கூட்டணி கட்சிகளுடைய இந்த கூடாரத்தை மைனஸ் ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய படைபலத்தோடு உங்களை எச்சரிக்கிறேன், இருமாப்போடு சுத்தாதீங்கன்னு இருக்கும் பொழுது முதல் அடியாகத்தான் ஆதவர்ஜன் உள்ளே வந்தால் இது விஜய்க்கு அடியாக இருக்குமா அல்லது விடுதலை சிறுத்தைக்கும் திமுகவுக்கு அடியாக இருக்குமான்றதை விஜய் உற்று நோக்காமல் இது செஞ்சிருப்பாரான்றது ஒரு கேள்விக்குறி. எவ்வளவு நெருக்கமாக திமுக இருக்கிறார். விடுதலை சிறுத்தையை உடைப்பதற்காக ஆதவர்ஜனாவை இங்கே அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தையை விட தலைவலியாக இருக்கிற திமுகவுக்கு விஜய் தான் பொழுது திட்டமிட்டு இங்கே அனுப்புவதற்கான வேலை இருக்கும், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கன்னு சொல்லியாச்சு. பட் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சுருக்கிறோம், எத்தனை செக்டார்ஸ் வச்சுருக்கிறோம், உள்ளே இருக்கிற இளைஞரணி இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுருந்த பொழுது கூட நம்மளால் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த நபர்களும் இளைஞர்கள் பெருவாரியாக விஜயை நோக்கி போகிறாங்கனாக்கா எதனால் போகிறாங்கன்ற ஒரு விஷயமே இவங்களுக்கு புரியல. நமக்கு நெகட்டிவாக மாறி விஜய்க்கு பாசிட்டிவாக மாறி ஒரு பெரிய லெவலில் ஓட் பேங்கிங் கிடச்சி டைரெக்டாக சிஎம் ஆவார்லாம் சொல்லலை அவங்க. பட் நம்ம ஆட்சி இழப்பதற்கு விஜய் காரணமாக இருப்பான்றதுல தீர்க்கமாக நம்புகிறாங்க. நம்ம ஆட்சி பறிபோச்சுனாக்கா இந்த முறை நம்ம ஆட்சியில் உட்காரலனாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க விஜயோடைய பங்களிப்பு அதிகப்படியாக இருக்கும். அந்த யங்ஸ்டர்ஸுடைய ஒட்டுமொத்தமாக அந்த பக்கம் போகுது அப்படின்னும் பொழுது அந்த அச்சம், அந்த பயம் திமுகவிற்கு இருக்கிறது. மெயினாக ப்ரூவ் பண்ண வேண்டியது நான் திமுககாரன் இல்லை, நான் விடுதலை சிறுத்தைக்காரன் இல்லை, அங்கே இருந்தவன் தான், எனக்கு அவர்களுக்கும் நீண்ட நெடிய பெரிய பந்தம் கிடையாது, என்னுடைய அறிவு நுட்பத்தை அங்கே நான் பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்கள நான் பயன்படுத்திட்டேன், என்னை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, இன்றைக்கு உங்களுக்காக வந்திருக்கிறேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தாக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அன்னைக்கு எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு அவர் கேட்கலாம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு சார். விஜய் தாவேகா கட்சியில் ஆதவர்ஜினா இணைய போகிறார். அவர் இந்த கட்சியோட செயல்பட போகிறார், இணை பொதுச் செயலாளராக இருக்க போகிறார் அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் ஊடகங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாய்ஸ் ஆஃப் காமன் தாவேகாவுக்காக வேலை செய்ய போகுது அப்படின்ற ஒரு செய்தி. வாய்ஸ் ஆஃப் காமன் மட்டும்தான் இப்போதைக்கு வேலை செய்ய போகுது அப்படின்ற செய்திகளும் ஒரு பக்கம் ரெக்கை கட்டி பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனால் ஓரளவுக்கு இது உறுதி தான் அப்படின்றதும் செய்தியாக இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி இவங்களெல்லாமே விஜய் கொஞ்சம் விலக்கி வைக்கிறாருன்ற மாதிரியான செய்திகளும் வருது. ஏன்னா காரணம் ஒன்று, அவர் வெளியே போய் இருக்க சொல்லிடுறாரு, எல்லாரையும் வெளியே இருக்க சொல்லிட்டு அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் தனியாக தான் நடத்தியிருக்காரு. அப்படின்னும் போது தாவேகாக்குள்ளே அப்போ என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குது? ஆதவர்ஜினாவின் வருகைன்றது உண்மையா? அப்படி வருகை உண்மை அப்படின்னா இவங்களுடைய வேலைகள் என்னவாக இருக்கும்? ஜான் ஆரோக்கியசாமிக்கு அங்கே என்ன வேலை இருக்கும்? ஓகே, பழக்கருப்பையா யார் சார்? பழக்கருப்பையா யார்? அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கார். அவரே ஒரு கட்சி கூட ஆரம்பித்தார். நிறைய கட்சிகள் இருந்திருக்காரு, திராவிட கட்சிகள்லாம் இருந்திருக்காரு. யார் கூடலாம் பயணம் பட்டிருக்காருன்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அரசியல் பயணம், ஆளுமை, பேச்சு திறமை, கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. இந்த பழக்கருப்பையாவும் விஜயும் சேர்ந்து ஒரு படம் நடித்தாங்க, சர்க்கார். 2 பேரும் அந்த படம் முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துட்டாங்க. 2 பேருமே கட்சி ஆரம்பித்தாங்க. கேட்டுங்களா? ஆமாம். எந்த கட்சிக்கு அனுபவமே இல்லை, ஆளுமை கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, அவர் எந்த அளவில் எந்த மாதிரி அரசியலில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துவார், பேசுவார் அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய எல்லா ஊடகமும் சரி, நேஷ்னல் மீடியாவும் சரி, விஜய் ஒரு விஷயத்தை செய்தால் செய்தியாக கவனிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலமரம் சொல்கிறாங்க திமுகவை, பல கட்சிகள் உட்பட. விஜய் வந்தபொழுது ஆரம்பத்தில் ரொம்ப சாதாரணமாக இடைப்பட்ட ஒட்டுமொத்த நபர்களும் இன்றைக்கி பயப்படுறாங்கன்றது யதார்த்தமான உண்மையாக இருக்கும் பொழுது இப்போ விஜயோடைய தாக்கம், வருகை எவ்வளவு மிக முக்கிய வாய்ந்ததாக தமிழ்நாட்டு அரசியல், குறிப்பாக அந்த 2026 எலெக்ஷனில் பார்க்கப்படும்ன்றது தான். அப்போது இந்த களம் என்பது மிக சூடான களம். இந்த 2026 அந்த களத்தை வென்று காட்ட வேண்டும் என்ற கட்டாயத்தில் அதிமுக, மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக, இவர்களை மீண்டும் விட்டாக தமிழ்நாடு நாசமாய் போய்விடும், இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்திய தீரணும் திமுகவை என்ற ஒரே முனைப்புள்ள பாசிசமாக பாயசம் கிண்டக்கூடிய பிஜேபியும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முனைப்போடு விஜய் உள்ள களம் இறங்கியிருக்கிறார்.
அப்படின்னும் பொழுது இந்த 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 வளர்ச்சிக்கு யாரெல்லாம் வந்து மிக முக்கியமாக வலு சேர்ப்பார்களோ அவர்களை கூட வைத்துக்கொள்வது அரசியல் சாணக்கியத்தனம். இவர் திமுகவால் பயணப்பட்டார் ஆதவர்ஜுனா, அங்கே வந்து சபரீசனோட நெருக்கமாக இருந்தார், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையில் இருந்தார், அந்த கட்சிக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு தெரிந்த பிறகும் ஆதவர்ஜுனாவை உள்ளே கொண்டு வராங்கனாக்கா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி புரிதலோடு சில விஷயத்தை உட்கார்ந்து ஒரு மணி நேரம் பேசியிருப்பார்கள் அப்படின்றது அரசியலில் மிக முக்கியமாக பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஆதவர்ஜுனா வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கல் வீரராக மட்டும் வராரா, இல்லை அதே கட்சி இதுக்கு முன்னாடி என்ன பொறுப்பில் அந்த விடுதலை சிறுத்தையில் இருந்தாரோ அதே துணை பொதுச் செயலராக இங்கேயும் வந்து அதே துணை பொதுச் செயலராக கட்சி பதவி எடுக்கிற அந்த பதவியை வந்து பெற்றுக்கொள்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது எதை நீ கொண்டு வந்தால் இழப்பதற்கு, எது நேற்று உன்னுடையதோ இன்றைய மற்றொரு இது அப்படின்ற மாதிரி நேற்று வரைக்கும் அவர் வந்து வேறு கட்சியோட சொத்தாக இருந்து இன்றைக்கி டிவிக்கு சொத்தாக்க மாதிரி இன்றைக்கு ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்து 2026 நமக்கான கள யதார்த்தம்ன்றது என்ன. டிவிகேவின் சொத்தா? டிவிகேவிற்கு சொத்தாய் கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா வந்தார்னாக்கா எப்படி அவர் சொத்தாக மாறுவார்? ஒவ்வொரு கட்சியில பயணம் பண்ணும்போது அந்த கட்சி தன் சொத்தாக தானே சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஆதவர்ஜுனா உள்ளே கொண்டு வந்து கட்சி நாசமாக போகிறதுக்காக ஒரு ஆள் கொண்டு வருவாரா? இல்லை, என்னுடைய கேள்வி ஆதவர்ஜுனா அவ்வளவு நம்பத்தகுந்த ஒரு நபராக இருக்காரா அப்படின்றது. ஏன்னா அதைத்தான் விஜய் என்கொயரி பண்ணணும். அதுதான் நானும் கேட்குறேன். ஏன்னா அவர் திமுகவுக்கு வேலை செய்தவர். 2021 திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்ததில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா பிகே உள்ள வர்றதுக்கு ஏன்னா எல்லாமே வேலையும் அவர் செஞ்சுருக்காரு. அது எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியக்கூடிய. இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் பேசிடுவோம். குறிப்பாக அவர் வீட்டுக்கு ரைடு வந்தப்போ சபரீசன் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான்ற அவரே சொல்லியிருக்காரு நட்பாக தான் இருக்கும் அப்படின்றது. ரெண்டாவது 2021 தேர்தல் முடிந்த பிறகு அவர் விசிகாவுக்கு வருகிறார். விசிகாவுக்கு வந்து துணை பொதுச் செயலராகவும் இருக்கார், அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருக்கார், அவர் திருமாவளவர்களுக்காக மாநாடும் போட்டுருக்கார். இப்போ மூணாவது விஜய் அவர்களிடம் வரார் அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே நிறைய இடங்களில் வேலை செஞ்சுருக்காருன்னா கூட அவர் ஒரு கட்சி பதவியில் அவர் இருந்தது கிடையாது. ஆனால் இவர் கட்சி பதவியிலையும் இருந்திருக்காருன்னும் போது ஒரு நம்பத்தகுந்த நபரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை தாவேக்காவிற்கு விஜயால் அழைக்கப்பட்டாரா அல்லது திமுகவால் அழுப்பப்பட்டாரா அப்படி பார்க்கலாம். ஸோ இதை ஒரு கட்சியின் தலைவர் தான் வந்து தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். விஜய் அவர்கள் இதையெல்லாம் யோசிக்காமல் இதையெல்லாம் முடிவு பண்ணாமல் ஒரு நபருக்கு கட்சியில் பொறுப்பு கொடுப்பாரான்றது விஜயிடமே விட்டு விடுவோம். அப்படி நம்ம யோசித்தாலுமே கூட 2 பேரை நம்பி தான் அவர் வந்து கட்சி வந்து இது பண்ணுறாரு. அவர் ஷூட்டிங் போகிறதா இருக்கட்டும், மற்ற ஒன்று புஷியானு, இன்னொன்று ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ அவங்களை தாண்டி இப்போது ஆதவர்ஜுனா உள்ளே வரார், வாய்ஸ் ஆஃப் காமன் உள்ளே வருது அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை சார், அதுக்கு அப்படி பார்க்கக்கூடாது. அவர்களை தாண்டின்றதை விட அவர்களுக்கு பக்கபலமாக இன்னொரு பக்கபலம். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அந்த ஸ்டூல் இருக்குல்ல, அதுக்கே 3 கால் தேவைப்படுதில்ல. ஸோ நமக்கு இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 4 தூண்கள்னு சொல்கிறோம்ல, அதுபோல் ஒரு கட்சிக்கு மிக முக்கியமான பொறுப்புகளில் மிக முக்கியமான நபர்களை கொண்டு வந்து கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஐடி நிறுவனம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு டீம் இருக்குனாக்கா, ஒரு டீமில் 30 பேர் இருப்பாங்கனாக்கா, அந்த நிறுவனம் என்ன செய்யும்னாக்கா 15 பேர் 2 டீமாக பிரிக்கும். 2 பேருக்கு 2 டீம் லீடர் போடுவாங்க. 2 பேரையும் வந்து அக்ரெசிவாக வேலை செய்ய வைக்கும் பொழுது அது அந்த ஒட்டு மொத்தமாக அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதாவது தாவேக்கான்ற ஒரு நிறுவனத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமின்ற ஒரு டீம் லீடரும் ஆதவர்ஜுனான்ற டீம் லீடரும் வேலை செய்ய வைக்க போகிறாங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா கட்சியிலுமே அப்படி இருக்கிறாங்க. எந்த கட்சியில் அந்த மாதிரி இல்லை சொல்லுங்கள்? ஐடி விங்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, ஆமாம், அது ஒரு டீமு. தலைவர் ஒரு நபர், ஒரு தூணு, துணை பொதுச்செயலாளர் ஒரு டீமு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிற மாவட்ட செயலர்கள் மிக முக்கியமான நபர்கள் இவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பில்லர்ஸ், இவங்களாம் ஒரு பில்லராக உருவாக்கக்கூடிய ஒரு சொல்கிறது ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடிய விஷயம். நான் கேட்குறது என்னென்னா, ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார், இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வர. இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நீங்கள் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்சியில் மற்ற பதவிகளுக்கான ஆட்கள் யார்? ஏன்னா ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னா, அதுவும் விஜய் மாதிரி ஒரு நபர் கட்சி தொடங்குறாருன்னு போது பெரிய பெரிய ஆட்கள் உள்ளே வருவாங்க, முக்கியமான நபர்கள்லாம் உள்ளே வருவாங்க. இவங்க 2 பேர் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. முதல் வருடத்தை வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாட போகிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நபர் கூட அந்த கட்சிக்கு வரலையே, அதுவே பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதில்ல? சந்தேகத்தெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார். அவர் எல்லாத்தையும் வந்து வரக்கூடிய அடுத்த மாநாட்டில் இணைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல நபர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களை அந்த மாநாட்டின் போது இணைப்பு விழாவாக காண்பிக்க போகிறாங்க. அந்த முதல் மாநாடுக்கே பேசப்பட்டது சார். இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயம் முதல் மாநாட்டில் பேசப்பட்ட விஷயத்தை வந்து மாற்றினார் கடைசி நேரத்தில் விஜய். ஏன்னா அந்த நேரத்தில் சீமான் கூட வருவார் அழைப்பார்னு சொல்லிட்டு இருந்தாரா. ஒருவேளை அந்த இடத்துல சீமானை உள்ளே விட்டு தான் என்ன இருக்கும், 10 லட்சம் பேர் ஏன் இருப்பார். புரியுதா உங்களுக்கு? நல்ல வேலை வரலைன்றது விஜய்க்கு நல்லது இல்லை, எல்லாருக்குமே நல்லது தான் இப்போ பார்க்கப்படுது. புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது
இந்த இடத்தில் விஜய் தன் இருப்பை காட்டிவிட்டார். 2வது மாநாடு ஏப்ரல் மாதத்திற்கு திட்ட வடிவம் செய்யப்படுகிறது. மாநாடு நடத்துறதுல ஏற்கனவே ஆதவர்ஜினாவும் கில்லாடி, நீங்கள் யார் தான் வந்தாலும் சரி சார், அங்கே வரக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டம் ஒற்றை முகம் விஜய்க்காக தான் வருதுன்னும் பொழுது, கட்சியோட வளர்ச்சியை பறைசாற்ற வகையிலையும் இந்த முறை நடக்கக்கூடிய மாநாட்டில் எதை முக்கியமாக பேசும் பொருளாக கொண்டு வரணும், எதை தேசிய ஊடகம் கவனிக்க வேண்டும், எதை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் தலைவலியும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை, சென்சிட்டிவான விஷயம்லாம் எதை நம்ம பேசணும்னு. ஏன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினதே 1 மாதத்துக்கு தாங்குச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கனாக்கா அதற்கு பிறகு முதல்ல விடுதலை சிறுத்தையோடைய கூடாரத்தை உடச்சிட்டாரு. சொல்லுவது போல் உங்கள் கூட்டணி கட்சிகளுடைய இந்த கூடாரத்தை மைனஸ் ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய படைபலத்தோடு உங்களை எச்சரிக்கிறேன், இருமாப்போடு சுத்தாதீங்கன்னு இருக்கும்பொழுது முதல் அடியாகத்தான் ஆதவர்ஜன் உள்ளே வந்தால் இது விஜய்க்கு அடியாக இருக்குமா அல்லது வந்து விடுதலை சிறுத்தைக்கும் திமுகவுக்கு அடியாக இருக்குமான்றதை விஜய் உற்று நோக்காமல் இது செஞ்சிருப்பாரான்றது ஒரு கேள்விக்குறி. புரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாடு வந்து மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டிலையுமே வந்து என்ன நடந்துன்றது நமக்கு தெரியும். அந்த மாநாட்டில் மேடை ஏறினவர்கள் யாருன்னு தெரியும், யாருக்கு எதிராக பேசினார்கள் அப்படின்னு அவர் நடத்தின மாநாடு தான். யாருக்கு எதிராக பேசப்படுதுன்னு சொல்லப்பட்ட மாநாடு யாருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்து முடிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது ஆதவர்ஜினா நடத்திய ஒரு மாநாடு, அவருடைய தலைமையில் அங்கே நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அப்படின்னும் போது திருமாவளவனாலே அது பண்ண முடியாதப்ப விஜய் அவர்களால் இவரை தாண்டி அப்போ என்ன பண்ண முடியும்? ஆதவர்ஜனை மீறி. ஏன்னா இப்போ ஆதவர்ஜன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்துட்டாருன்னா அவருக்கு தெரியும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு. மன்னர் பரம்பரை அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வந்து பேசியிருக்காரு. அவரே துணை முதலமைச்சர் ஆகிட்டார், 4 வருடத்தில் ஆகிட்டார் போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாது அப்படின்போது அவருக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டால் அவர் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிற மாதிரி கூட அவர் பேசிடலாம் இல்லையா விஜய் அவர்களை? ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லட்டுமா சார், உதயநிதியை நாளைக்கு விஜய் கட்சியில் சேர்ந்தாலும் விஜய் சொல்கிறது தான் முடிவு. இது வந்து உலகமாக கற்பனை. அதாவது உதயநிதி வந்து விஜய் கட்சியில் உதயநிதியே வந்து சேர்ந்தாலும் தான் சொன்னேனே தவிர உதயநிதியெல்லாம் அப்படின்னு நீங்கள் பேச உதயநிதியே அப்படின்றது தான் சொன்னாங்க. அதுதான் உதயநிதியேன்னு சொல்கிற அளவுக்குலாம் உதயநிதி ஒன்றும் கிடையாது. உதயநிதி அடுத்த முதலமைச்சர் சார், அந்த கட்சியின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் சார். அவர் எந்த வருஷத்தில் எந்த வருஷத்துக்காக? ஆனால் அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர். மாற்று முன்னேற்ற அன்புமணி அந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர். திருமாவளவன் சொல்லுங்க சார். சார் ஆனால் நிதர்சனமா பேசுவோம் சார். யார் கட்சி தொடங்கினாலும் அந்தந்த கட்சிக்கு அவங்க தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர். பழகற்பையா, கமலஹாசன், எல்லா இடத்துலையும் நம்மளால வந்துடுறாரு கமலஹாசன். ஆனால் புரியுதுங்களா? அண்ணாமலை தெரியல, அது எனக்கு தெரியாது. நான் அந்த பக்கம் போக விரும்பல. ஏன்னா அதுக்கு முடிவு அவர் கையிலேயே கிடையாது. அவர் தலைவராக இருப்பாருன்றதே சந்தேகன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போது இங்கே நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் எடுப்பது தான் முடிவாக இருக்குமே தவிர, நீங்கள் யார் உள்ளே வந்தாலும் மிக தெளிவாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, முதல் மாநாட்டிலே பல நபர்கள் சேர்க்கப்படுவதாக இருந்தது, சேர்க்கப்படலைனாக்கா அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நபரை உள்ளே விட்டு நாளைக்கு சிக்கலை அனுபவிப்பதை விட அவர்களை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருக்கும் இருக்குது. நானுமே பல இடங்களில் அதை குறித்து பேசியிருக்கிறேன். அவர்கள் தரப்பில் உள்ள மக்கள்கிட்டையும் நான் சொன்னது தான், நீங்கள் கழகங்கள் உங்கள் கழகத்தில் உங்கள் கட்சிக்குள் கழகம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க. ஆதவர்ஜினா கூட பற்றி நான் விமர்சனம் சொல்லியிருக்கிறேன். என்னன்னாக்கா, எவ்வளவு நெருக்கமாக திமுக இருக்கிறார், விடுதலை சிறுத்தையை உடைப்பதற்காக ஆதவர்ஜினாவை இங்கே அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தையை விட தலைவலியாக இருக்கிற திமுகவுக்கு விஜய் தானம் பொழுது திட்டமிட்டு இங்கே அனுப்புவதற்கான வேலை இருக்கும், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கன்னு சொல்லியாச்சு. பட் வெரிஃபை பண்ண பிறகு அவர் சேர்க்குறாரு அப்படின்னாக்கா அதற்கு மேலே எல்லாத்துக்கும் விஜய் தான் பொறுப்பு. ஆனால் இந்த கட்சியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் காலங்காலமாக சொல்கிறாங்களா? கத்தி முக்கியமாக உரம் முக்கியமா? உரம் தான் முக்கியம். கத்தி தான் சார் முக்கியம். நீங்கள் திமுககார மாதிரி பேசாதீங்க, அவங்களுக்கு தான் உரம் முக்கியம். சரிங்களா? இல்லை நான் சொல்கிறேன் பொதுவாக. ஏன்னா அவங்க தான் ஒரே உரையில் பல கத்திகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் சார். அங்கே கலைஞர் வருவார், அப்புறம் ஸ்டாலின் வருவார், அப்புறம் உதயநிதி வருவார், இன்பநிதி, அப்படி சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து உரை பெருசாக உங்களுக்கு பயன்படுமோ இல்லையா, கத்தி பயன்படும் பொழுது 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் நீங்கள் கொண்டு போனீங்கன்னாக்கா ஒரு நல்ல வளர்ச்சி. 2 பேரும் அதுக்காக முட்டி மோதிட்டு நிறைய ஆடியோ வெளியே விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாக்கா நம்ம அதை ஒன்றும் செய்ய. ஏன்னா இவர் உள்ள வரத்துக்கு மிக முக்கியமாக காரணமாக சொல்லப்படுவது அந்த 2 ஆடியோ தான். ஜான் ஆரோக்கியசாமி பேசி வெளியான அந்த 2 ஆடியோ. இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் அப்படின்ற அவருடைய அந்த செயல்பாடுகள் இதெல்லாமே நிறைய கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்றது தகவல்களாக இருக்குது. இல்லை நீங்கள் அப்படி அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த புத்தக வெளியீடு விழா நடந்த பிறகு ஆதவர்ஜினா வந்து விரைவில் வந்து நீக்கப்படுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ நீக்கப்பட்ட பொழுது விஜய் கட்சிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கப்பட்டது. ஸோ அதோடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கி வந்து இந்த பக்கம் ஒரு வந்திருக்காரு தவிர இந்த ஆடியோ இஷ்யூவுக்காக இல்லை. ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா? இவர் இது டிசம்பர் 6க்கும்
இப்போ அவர் இப்போ வரப்போறாருன்ற செய்திக்குமே ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஒரு 1.5 மாத காலத்துக்கு மேலே ஒரு கேப் இருக்கு இல்லையா? தேவைப்படும்ல சார், விசாரிக்கணும்ல சார், எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறாரு யாருடன் பொழுது அந்த விசாரணையை கூட விஜய் செஞ்சுருக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் சப்ஜெக்ட் வெரிஃபைனும் பொழுது வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம்தான், விஜய் அவர்களை பார்த்து திமுக அஞ்சுகிறது. நான் திமுகவுடைய மிக முக்கியமான மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு பேசும்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் பதிவு அஞ்சுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எதை என்ன பார்த்து அஞ்சுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? எதை பார்த்தனாக்கா, யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம இத்தனை ஆண்டு காலமாக கட்சி நடத்துகிறோம், இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சுருக்கிறோம், எத்தனை செக்டார்ஸ் வச்சுருக்கிறோம், உள்ளே இருக்கிற இளைஞரணி இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுருந்த பொழுது கூட நம்மளால் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்த ஒட்டுமொத்த நபர்களும் இளைஞர்கள் வந்து பெருவாரியாக விஜயை நோக்கி போகிறாங்கனாக்கா எதனால் போகிறாங்கன்ற ஒரு விஷயமே இவங்களுக்கு புரியல. இது என்ன ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சாரசாரியாக அந்த பக்கம் போகிறாங்க. விஜய் அப்படி என்ன செஞ்சிட்டார் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும்? அரசியல் அவர் பெரிய லெவலில் நிரூபித்து காட்டலை, அரசியலில் பெரிய ஒரு படைபலம் இல்லை. விஜயை தாண்டி அங்கே வந்து பெரிய பெரிய கூடாரம், பெரிய பெரிய கட்டமைப்புகள் கொண்ட பெரும் தலைவர்கள் கிடையாது. அப்போ வெறும் ஒற்றை முகத்திற்கு எப்படி இத்தனை சதவீதம் 80% அந்த கட்சியில் போய் சேருவர்கள் இல்லாமல் இளைஞர்களாக இருக்கிறாங்க பொழுது இது எப்படி சாத்தியப்படுகிறது? இந்த மேஜிக் எப்படி நடக்கிறது? அப்போ இது வந்து நம்மளுடைய மகனுக்கு பிரச்சனையாக மாறும், நம்மளுடைய பேரை இன்பநிதி வரைக்கும் பிரச்சனையாக மாறும். இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம இப்போ இருந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க திமுக சைடில். கிட்டத்தட்ட அவர்களுக்கு விஜய் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார். ஏன்னாக்கா ஒட்டுமொத்த கூடாரத்திற்கும் ஒற்றை ஐக்கானாக வந்து இவர் இந்த வேலையை செய்கிறாரும் பொழுது, ஒரு விஷயத்துக்கு அவர் போகும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தையவே சொல்கிறேனே, நாங்கள் ரொம்ப சாதாரணமாக தான் நினச்சோம், எவ்வளவோ நடிகரை பார்த்துட்டோம், எவ்வளவோ அரசியல் கட்சியை பார்த்துட்டோம் பொழுது தனித்தனி கட்சியெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், விஜயால் பெருசாக என்ன இம்பேக்டை ஏற்படுத்த முடியும்னு நினச்சோம். அதேமாதிரி பொதுவெளிக்கு வரமாட்டார்னு நினச்சோம். பட் ஆனால் பொதுவெளிக்கு வரும்பொழுது ஏற்பட்ட இம்பேக்டாக இருக்கட்டும், அவரை சார்ந்து மக்கள் போகக்கூடிய இந்த ஒரு இம்பேக்டாக இருக்கட்டும், அதை தாண்டி இவர்கள் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு நெகட்டிவாக மாறி விஜய்க்கு பாசிட்டிவாக மாறி ஒரு பெரிய லெவலில் ஓட் பேங்கிங் கிடச்சி டைரெக்டாக சிஎம் ஆவார்லாம் சொல்லலை அவங்க. பட் நம்ம ஆட்சி இழப்பதற்கு விஜய் காரணமாக இருப்பான்றதுல தீர்க்கமாக நம்புகிறாங்க. நம்ம ஆட்சி பறிபோச்சுனாக்கா, இந்த முறை நம்ம ஆட்சியில் உட்காரலனாக்கா அதுக்கு முழுக்க விஜயோடைய பங்களிப்பு அதிகப்படியாக இருக்கும். அந்த யங்ஸ்டர்ஸுடைய ஒட்டுமொத்தமாக அந்த பக்கம் போகுது அப்படின்னும் பொழுது அந்த அச்சம், அந்த பயம் திமுகவிற்கு இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தையும் நான் பதிவு பண்ணிடுறேன். அவர்களுக்கு இந்த நடுக்கம் என்பது இன்றைக்கு ஒரு அவசியமாக இருக்கிறது. இப்படி ஒரு பயத்தை காட்டுவதற்கு ஆள் இல்லாமல் போனதான் சிக்கல். ஏன்னா விரல் இவ்வளோ நாள் இப்படி வச்சுக்கிட்டே பார்த்துட்டாங்க மக்கள். தள்ளி வச்சு பாடுறா, யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஹியர். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், இந்த வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முறை காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டுறாங்கல்ல, இது எப்படி நான் கோபப்பட்டு ஒரு முறை கொலை செஞ்சுட்டு ஆயுசுக்கும் கழுத்திங்கிறது சமமாகி போகுது. ஒரு முறை ஓட்ட போட்டுட்டு ஆயுசுக்கும் அடிமையாக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கணும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இந்த தலைவர்களை எதிர்த்து நிற்பதற்கு நம்பகம் தன்மை பெற்ற ஒரு தலைவர் தேவைப்படுகிறார் பொழுது அந்த இடத்த வந்து இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பெரும் கடுமையான உழைப்பை போடாமல் ரொம்ப ஈஸியாக விஜய் வந்து வந்த உடனே அந்த ஒரு ஆக்சசிபிலிட்டி, அந்த ஒரு அவைலபிலிட்டி, அந்த ஒரு ஐக்கான், அந்த ஃப்ரேம் எல்லாம் கிடைக்கும் பொழுது இது வந்து வெறும் திமுகவுக்கு மட்டும் இல்லை, இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் கூடிய எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அந்த ஒரு அச்சத்தை ஏற்படுது. அதனால தான் கூத்தாடி, சினிமாக்காரன் அப்படின்னு எல்லா பதட்டப்பட்ட வார்த்தை பேசினதும் சரி, என் தம்பின்னு பேசினாலே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பேசினான்னு நம்ம பார்த்தோம். அண்ணன் திருமாவளவன் வந்து சினிமாக்காரன் விஜய் எதிர்க்கிறாரு, ஆனால் உதயநிதி எதிர்க்க மாட்டாரு. நீங்கள் சினிமாக்காரன் 2 பேரும் எதிர்த்துருக்கணும், முதல்ல ஸ்டாலின் எதிர்த்துருக்கணும். அப்போது பல நபர்களுக்கும் பல கலக்கம். நம்ம ஏன் தேவையில்லாமல் பகச்சிப்பானே, நம்ம நண்பராக போயிடலாமே, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம் நல்லதுன்ட்டு அன்புமணி எடுத்த முடிவாக இருக்கட்டும், நாளைக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எடப்பாடி இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னாக்கா கடுமையாக விஜய் எங்கேயுமே விமர்சனம் செய்யவே இல்லை. நீங்கள் ஊழல் கட்சினும் பொழுது 2 கட்சியுமே அவர் சொல்லுவார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இவர்களும் எதிர்க்கலை. ஏன்னாக்கா தே நோ தி வேல்யூ ஆஃப் சினிமா ஸ்டார். எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்தவர்களும் பொழுது இவர் என்ன மாதிரி ஐக்கானாக இருக்கிறான்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால ஸோ நம்ம சட்டிலாக ரொம்ப போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது அவர்களுக்கும் வாழ்வாசாவா போராட்டம். விஜய் வந்தால் பலம், விஜயை எதிர்த்தால் பலவீனமாக போவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது இந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நகர்வு நகர்த்துறாங்க. இது ஒரு தேவைப்படுகிறது, இந்த நேரத்தில் இப்படி ஒரு நபர் தேவைப்படுகிறார். அதை ஒரிஜினா மாதிரி ஒருத்தர் இப்போ உள்ளே வராருன்னா கூட்டணிக்கான வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது? ஏன்னா இப்போது அவர் பழக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னும் போது, வியூக அமைப்பாளராக இருக்கும்போது எல்லா வியூகமே அவர் சொல்லுவார். தனியாக போனால் இந்த பிரச்சனை, கூட்டணி போனால் இந்த பிரச்சனை, கூட்டணி வைத்த பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய, நம்ம கட்சியில் எவனை சேர்த்தா என்ன பிரச்சனை அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லியிருப்பார். இந்த கூட்டணி சாத்தியக்கூறுகள் அப்படின்றது எப்படி இருக்குது? ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர்கிட்ட சொன்னது வேறு விதமாக இருக்கலாம், ஜான் ஆரோக்கியசாமி சொன்னது வேறு மாதிரி இருக்கலாம், இப்போ ஆதவ் சொல்லும்போது இப்போ வேறு மாதிரி இருக்கும் இல்லையா?
பட் கூட்டணியோடைய முடிவை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆரம்பத்துலேருந்தே சில விஷயங்களில் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் லாஸ்ட்டு 3 months இருக்குல்ல, இந்த கடைசி 3 மாதத்தில் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல், ஆட்சியாளர்களுடைய அதிருப்தி, கூட்டணி கட்சிக்குள் ஏற்கனவே அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சலசலப்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எந்த அளவுக்கு இளைஞர்களை பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு பெண்களை பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு வறுமையின் விளிம்பில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் முக்கியமான தலைவருடைய மறைவு ஏதாவது இயற்கையாக ஏற்பட்டால் அது மூலம் நடக்கிற விஷயம், அன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் கொலைகள், இது எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி முடிவு பண்ண முடியும். ஸோ இன்றைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்ஸ் இருக்கும், ஒரு தலைவருடைய மரணம் பெரிய ஒரு அனுதாபத்தின் பக்கம் திரும்பி அவர்களே மீண்டும் கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒருத்தர் சிறைக்கு போவார், திடீர்னு பார்த்தா அதோடைய இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கணும் பொழுது இப்போ அதை கால்குலேட் பண்ண முடியாது சார். யதார்த்தமாக எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி வல்லுநராக இருந்தாலும் சரி அதை கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப அழகான ஒரு கால்குலேஷனை கொண்டு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குது, அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஆதவர்ஜுனா இருப்பார். மெயினாக ப்ரூவ் பண்ண வேண்டியது, நான் திமுககாரன் இல்லை, நான் விடுதலை சிறுத்தைக்காரன் இல்லை, அங்கே இருந்தவன் தான், எனக்கு அவர்களுக்கும் நீண்ட நெடிய பெரிய பந்தம் கிடையாது, என்னுடைய அறிவு நுட்பத்தை அங்கே நான் பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்கள நான் பயன்படுத்திட்டேன், என்னை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, இன்றைக்கு உங்களுக்காக வந்திருக்கிறேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தாக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அன்னைக்கு எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு அவர் கேட்கலாம். இதை நான் செஞ்சு கொடுத்து உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும் பொழுது எனக்கு சில தேவைகள் இருக்கும், எனக்கு ஒரு பதவி ஆசை இருக்கும், இந்த இடத்துல எனக்கு கொடுங்கன்ற அந்த ஒரு வியூகத்தை நிச்சயமாக அவர் விளக்கியிருப்பார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.